வணக்கம். இன்றைய பதிவில் இந்த உடலையும் மனதையும் எளிமையான முறையில் ஆரோக்கியமாக வைப்பதற்காக ஒரு அருமையான பயிற்சி தாங்க நான் சொல்ல போகிறேன். எப்போதுமே எளிமையான பயிற்சிகளை மட்டும் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளால் எல்லா விதமான சூழல்லையும் செய்ய முடியணும். இன்றைக்கி நான் ஒரு பலமான பயிற்சியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த பயிற்சியை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கலாம், இன்றைக்கி உங்களால் செய்ய முடியும். எல்லா நாளும் அந்த ஆர்வம் நம்மக்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா வயதில் இருக்கக்கூடியவங்களும் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இன்னொரு விஷயம், இன்றைக்கி இந்த பலமான பயிற்சியை செஞ்சுட்டேன், இன்னும் போக 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 இதே மாதிரியே நான் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் எப்போதுமே எளிமையான பயிற்சிகளாக கொடுக்குறேன். இந்த எளிமையான பயிற்சிகளை நீங்கள் எப்போதுமே உங்களால் முடியுதோ முடியலையோ, அது எளிமையாச்சே, அதை ஈஸியாக செஞ்சிடலாமே. இப்போ மருத்துவமனைக்கு போகிறோம்னா ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை நம்ம என்ன செய்கிறோம்? தவறாமல் எல்லா நாளும் எடுத்துக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப எளிமை. ஒரு தண்ணியை குடிச்சு டக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டால் முடிஞ்சு போச்சு. அதனால தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த இயற்கை வைத்தியம், சித்த வைத்தியம் அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வராமல் மாத்திரையை தேடி ஒரு சில குறிப்பான வைத்தியத்தை தேடி போகிறதுக்கு காரணமே அதுதான். அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய எளிமை தான். அதே போல் ஒரு ஆர்வத்தோடு தொடர்ச்சியாக செய்யணுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த எளிமையான பயிற்சிகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறது. இன்றைக்கி கொடுக்க போகிற பயிற்சி என்ன சொன்னேன்? இந்த உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய பயிற்சின்னு சொன்னேன். இந்த உடற்பயிற்சியில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதே போல் நம்முடைய மனதுக்கும் அதிகப்படியான கவனத்தை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடலை மட்டும் சார்ந்தது கிடையாது, இந்த உடலையும் மனதையும் சார்ந்த ஒரு விஷயம். நம்ம உடலால் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் மனதில் ஒரு சின்ன பிரச்சனையோ இல்லை ஒரு சங்கடமோ வந்துருச்சுன்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாமல் போயிடும். அதனால் இந்த உடலையும் மனதையும் எப்போதுமே ஆரோக்கியமாகவும் மேன்மைப்படுத்துவதற்கான எளிய முறை பயிற்சிகளையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், இதற்கு முன்னாடி கொடுத்த உடற்பயிற்சிகளை போல் இதையும் நீங்கள் தேர்வுபடுத்தி பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பயிற்சின்னு செய்யலாம். அதில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி தான் இன்னைக்கு கொடுக்க போகிறோம். இந்த மனம் சார்ந்த எல்லா பயிற்சிகளுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்முடைய பிராணன் மட்டும்தாங்க. இந்த பிராணனை அடிப்படையாக வச்சு தான் நம்முடைய எண்ண ஓட்டமும் மனமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி சொல்லலான்னா, இந்த பிராணனை வச்சு தான் அப்படின்னு சொல்கிறத விட மனமும் எண்ணமும் எந்த மாதிரி இருக்கோ அதற்கு ஏற்றாறு போல் நம்முடைய பிராண ஓட்டம் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு பதட்டப்படுறீங்கன்னா உங்கள் சுவாசத்தை கவனித்து பாருங்களேன், ரொம்ப வேகமாக இருக்கும். அதே போல் கோவப்பட்டாலும் உங்கள் சுவாசத்தை கவனித்து பாருங்களேன், ரொம்ப வேகமாக இருக்கும். ரொம்ப சிரித்தாலும் உங்கள் சுவாசத்தை கவனித்து பாருங்கள். எந்த மாதிரியான சூழலில் நீங்கள் இருந்தாலும், அதாவது பதட்டம், அழுகை, கோபம், இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு சில கஷ்டமான ஒரு சில சூழலில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதில் உங்கள் சுவாசத்தை கவனித்து பாருங்கள், வேகமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தால் உங்கள் சுவாசமும் ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ எல்லா விதமான எண்ணத்துக்கும் செயல்பாட்டுக்கும் இந்த சுவாசம் என்னது ஒரு காரணமாக இருக்குங்கிறத நம்ம உணரணும். அப்போ இந்த சுவாசத்திற்கான பயிற்சிகளை நம்ம ஈடுபட்டால் நம்மளுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லணுங்கிறத விட ரொம்ப எளிமையாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நம்மளுடைய எந்த பயிற்சியாக இருந்தாலும் அது சுவாசத்தை அடிப்படையாக வச்சு இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ மனம் சார்ந்தும் எண்ணம் சார்ந்து எந்த செயல்பாடுகளை செய்யணும்னாலும் சுவாசத்தை நீங்கள் நிதானமாக ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த செயலும் அந்த எண்ணமும் அதே போல் நிதானமாக இருக்கும். அதற்கான ஒரு ஆரம்ப நிலை பயிற்சி தான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த பயிற்சியில் நம்ம என்ன செய்வோம்னா, மூச்சை இழுத்து வெளியே விட போகிறோம். இப்போ எப்படி நம்ம மூச்சை இழுத்து வெளியே விட போகிறோம்ன்றது தான் ஒரு கேள்வி. இந்த பயிற்சி நிறைய இடங்களில் எந்த யோக வகுப்புக்கு போனாலும் இந்த பயிற்சி தான் கொடுப்பாங்க. ஆனால் இதை நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோமாங்கிறது மட்டும்தான் ஒரு கேள்வியே. நான் மாத்திரை சொன்ன மாதிரி தான், மாத்திரையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எளிமையான முறையில் பயன்படுத்திக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்கிறதில்ல.
இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சால் உடம்புல பலவிதமான மாற்றங்கள் நிகழும். இந்த உடலை உடற்பயிற்சியே இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் இந்த ஒரு பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா மூச்சு மட்டும்தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. இந்த சுவாசம் தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாசம், இந்த சுவாசம் தான் நாம் இங்கே இருக்கிறோமா, என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோங்கிற எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது. அந்த சுவாசத்தை சரிவர நம்ம எடுத்துகிட்டு போய் வந்தாவே நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கான ஆரம்ப நிலை பயிற்சி என்னென்னா, நம்மளுடைய வலது நாசிலிருந்து இடது நாசிக்கும், இடது நாசிலிருந்து வலது நாசிக்கும் காற்றை இழுத்து வெளியே விட போகிறீங்க. அவ்வளோதான். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இந்த கட்டை வரலால் இங்கே பாருங்கள், இப்படி அடைச்சிக்குவோம். அடைச்சிட்டு இந்த நாசியில் மூச்சு இழுங்க. மூச்சு இழுத்தாச்சு. அடுத்தது மோதிர வரலால் இந்த நாசியை அடைச்சிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் மூச்சை விடுங்க. இப்போ மூச்சை எந்த பக்கம் விட்டீங்களோ அதே பக்கம் மூச்சை இழுங்க. இப்போ அடுத்த பக்கம் மூச்சை விடுங்க. இவ்வளோதாங்க பயிற்சி. இதுக்கு பேர் நாடி சுத்தி. அதாவது ஒரு பக்கம் மூச்சை இழுத்து இன்னொரு பக்கம் விடுறோம், மூச்சை விட்டு பக்கமே அதுலேயே மூச்சை இழுத்து அடுத்த பக்கம் மூச்சை விடுறோம். இது ஒரு டைம். இது போல ஒரு 12 முறை நீங்கள் செய்தாலே போதுமானது. 12 முறை பொறுமையாக நிதானமாக கண்களை மூடி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மனம் எவ்வளோ அமைதியாக இருக்கும்னு. உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும்போது உங்களுடைய எண்ண ஓட்டமும் குறைவாக இருக்கும். இந்த சுவாச பயிற்சியை தினம்தோறும் காலையிலையும் மாலையிலையும் முடிஞ்சால் மதியான வேலையில் கூட நீங்கள் செஞ்சால் ரொம்பவே நல்லது. அதுவும் இப்போ நீங்கள் எப்படி செய்யலான்னா, ஒவ்வொரு முறை உணவு எடுத்துக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை செஞ்சுட்டு நீங்கள் உணவு உண்ணுங்க. உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுறதை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ எத்தனையோ மக்கள் வயசானவங்க பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் இந்த பயிற்சி செய்ய முடியல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான உடல் உபாதைகள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு எதுவுமே தடையாகவும் இருக்காது. எளிமையான முறையில் செய்கிறது. சாதாரணமாக கட்டவரில் என்ன பண்ணுறோம், ஒரு பக்கம் நாசி அடித்து மூச்சை இழுக்கிறோம், அடுத்த பக்கம் நாசி அடித்து மூச்சை விடுறோம். இந்த பயிற்சிக்கு ஏதாவது தடையாக இருக்க போதா? இது நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும் போதெல்லாம் செய்யலாமே. இப்போ நான் சாதாரணமாக வீட்டில் உட்காந்துருக்கேன், ஒரு டிவி பார்த்துருக்கேன், டிவி பார்த்துட்டு செஞ்சீங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது என்ன பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ கூட செய்யுங்க. இப்போ தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எப்போ வேணாலும் இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பார்த்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனமும் உடலும் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறத நீங்களே உணர முடியும். செஞ்சு பாருங்கள். இதை சார்ந்து முழுமையான ஒரு சில விளக்கங்களோட நான் ஒவ்வொரு பயிற்சிகளாக உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளாக நான் கொடுக்குறேன். ஏற்கனவே கொடுத்தது போல் எளிமையான பயிற்சிகளை போல் இந்த மனம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவாகவும் சொல்லி பயிற்சிகளையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்சவரை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய உடலும் மனதும் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.